நித்யானந்தா பக்தர்கள்னாலே மெச்சூர்டானவங்க தாய்யா. மெச்சூரிட்டி இல்லாமலாம் அவர் பக்தரா இருக்க முடியாது ஐயா. அவர் ஸ்டைல்லே சொல்றீங்களே இத. மெச்சூரிட்டி இல்லாமலாம் ஒரு பக்தரா வெளியே வாழ முடியாது. எனக்கு நடந்த அனுபூதி தான் எல்லாருக்கும் நடந்த அனுபூதி. அவருடைய பக்தர்கள்ல ஒருத்தனா இருந்துதான் நான் இதை பேசுறேன். நீங்க யார வேணா கூப்பிட்டு கேளுங்க. இந்த ஐயா இருக்காரு, அம்மா இருக்காங்க, யார வேணா கூப்பிட்டு கேளுங்க. என்னை விட பல மடங்கு பேசுவாங்க. ஏன்னா நான் ஸ்கேண்டில் பார்க்கல. அதாவது அந்த அவதூறுக்கு அப்புறமா தான் நான் சாமியை பார்க்க வந்தேன். அவதூறு நடக்கும் பொழுதே இருந்தவங்க எல்லாம் அவங்க அனுபவங்கள் எல்லாம் கேளுங்கய்யா. டிவியை தூக்கி போட்டு உடைச்சவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏய் என்னடா என் சாமியை பத்தி இப்படிலாம் பேசுறேன்னு டிவியை தூக்கி போட்டவங்க எல்லாம் இருக்காங்கய்யா. எவ்வளவு அதெல்லாம். இந்த அவதூறு சுவாமி நித்யானந்தா அவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப நீங்க அவருடைய சிஷ்யரா நீங்க இதை எப்படி பாக்குறேன், எப்படி எடுத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. சுவாமி நித்யானந்தா அவர் கூட இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு? நாடகத்தையே நடத்துபவர் நடிக்க முடியுமா? இதெல்லாம் லீலையப்பா. அவர் பாணிலே சொல்லணுமா? இதெல்லாம் அவருடைய லீலையப்பா. அவருதான் எல்லாத்தையுமே நடத்துறது. பழைய பக்தர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாரு ஐயா. இது எல்லாமே பழைய பக்தர்களோட பல விதங்கள்ல சுவாமி அந்த இதெல்லாம் நடக்க போகுதுன்னு இப்ப எப்படி 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போதோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அந்த பரிபாக்ஷைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானிகளுக்கே உரிய ஒரு பானை அது. பரிபாக்ஷை வெளிப்படையா நமக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. பரிபாக்ஷையா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி சாமி சொல்லிட்டாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது கேஷுவலா கடந்து போயிடுவாரா, அல்லது ஏதாவது கோவப்பட்டுட்டு நீங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புணர்வை கடந்து போவாரா, அல்லது ஞான முக்தி நிலையோட பாப்பாங்கல்ல இவங்களா ரொம்ப சிறு பிள்ளைங்களா இருக்காங்களே என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு, அதாவது சாமிக்கு அவர் பிறந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச அனுபவம்ன்றது கிடையாது ஐயா. இதுக்காகவே அவர் பிறவி எடுத்திருக்கிறாரு. நேத்திக்குதான் அவருடைய பிறந்த அந்த வீடியோஸ் எல்லாம், அதாவது சாமியே அவரை பத்தி சொல்றாரு. எப்படி நான் கருவுக்குள்ள புகுந்தன்ற அந்த வீடியோவே நேத்திக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயில்டா அதாவது அவருடைய வாழ்க்கை இதுதான்றதே அவர் இதுக்காக தான் பிறந்தே இருக்காரு. இந்த ஞான அனுபவத்தை கொடுக்கணும் தான் அவதாரங்கள் பிறப்பை எடுக்குது. கான்சியஸா பர்த் எடுத்து இதுக்காக தான் அவர் பிறப்பு எடுத்திருக்கிறாரு. தன்னை பத்தி வரக்கூடிய ரூமர்ஸை பத்தி கண்டிப்பா வேற என்ன பண்ண முடியும்? சாமி நிறைய அந்த ரூமர்ஸை தான் எப்படி எடுத்து பண்றதே பல வீடியோக்கள்ல பப்ளிக்காவே அவர் சத்சங்கமாவே கொடுத்திருக்காரு.